குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரஞ்சியின் கோடான கோடி வணக்கம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுனர் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அடுத்த வரக்கூடிய 12 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது மிதுனர் ராசிக்காரர்களுக்கு என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு கிரக அமைப்புகள் இப்போ இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தில் ராகுவும், 4ஆம் இடத்தில் கேதுவும், 12ஆம் இடத்துக்கு குரு மே 1ஆம் தேதி பெயர்ச்சிகிறார். அதாவது தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 16 நாட்களுக்கு அப்புறம் குரு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இடம் பெறுகிறார். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி அங்கேதான் கும்பத்தில் ஆட்சி பலத்தோட சஞ்சரிக்க போகிறார். இது ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. குரு மட்டும்தான் மே 1ஆம் தேதி இடம் பெறுகிறாரே தவிர மீதி ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனி எந்த விதத்திலையும் மாறுதல் போவதில்லை. அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளை பொறுத்து எப்படி இந்த ஒரு 12 மாதங்கள் தமிழ் புத்தாண்டு பிறந்திலிருந்து வரக்கூடிய 12 மாதங்கள் எப்படி மிதுன ராசிக்காரர்கள் இருக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லாவே வாழ்வியல் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம். எது மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு தொழில இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அபிவிருத்தி எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு டெவலப்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடன் வாங்கியோ அது இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் வித்தோ கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறாங்க. ஒரு வீடை ஒரு நல்ல வேல்யூ வந்துருச்சு, ஒரு இடம் அதை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, வீடை அபிவிருத்தி பண்ணிக்கிறது, இடம் வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமான மாற்றத்தையும் போக்கஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த பாவத்தை குருவும் பார்க்கிறாரு, கேதுவும் அங்க இருக்காரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்த்து அந்த 4ஆம் வீட்டுல அதிகமான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒன்னா பாத்தீங்கன்னா ஒரு 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 மாதிரி ஸ்மால் கார் வச்சிருக்கிறவங்க எஸ்யூவிக்கு மாறுவாங்க, ஒரு டாப் அப் லோன் போய் மாறுவாங்க, அல்லது ஒரு வீடு சின்ன வீடு வச்சிருக்கிறவங்க இல்ல கொஞ்சம் குழந்தைகள்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இந்த வீடை வித்துட்டு அடுத்த வீட்டுக்கு மாறுறது, அல்லது மேல வீடு கட்டுறது, இன்னும் 2-3 ரூம்ஸ் போடுறது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், மறைமுக இன்கம் என்று சொல்லப்படுகிற விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இந்த வரக்கூடிய காலத்துல தங்கம் ஏற போகிறது, எலெக்ஷன் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் ஏற போகுதுங்கிற மாதிரி சில ஸ்பெகுலேஷன்லாம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவன் ஒரு டாப் அப் லோன் வாங்கி கூட போட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது எப்படி கொஞ்சம் நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம், கடன் பட்டாலும் பரவாயில்லை, ஃபியூச்சர்ல நல்லா வாழணுங்கிற ஒரு எண்ண மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதாவது இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த ஒரு டர்ன் ஓவராக இருக்கட்டும், ஒரு தொழில் அமைப்பா இருக்கட்டும், அதை அதிகப்படுத்தணும், நம்ம மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி மே 1ஆம் தேதி இருக்குதுங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொற்று நல்லாவே வித்தியாசமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாதான் மிதுன ராசிக்காரருக்கு உண்டு. அதே சமயத்துல 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அந்நியர் மூலமா கான்டாக்ட், ஒரு ஸ்டாக் மார்க்கெட், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு புதிய தொடர்பு, அது மூலமாக நம்ம ஏன் ஒரு விஷயத்தை ஜெயிக்க கூடாது, ஒரு 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 வெஞ்சர்ல நம்ம ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, இருக்கிறத வச்சே பண்ணாம ஒரு புது விஷயத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல எம்ப்ளாயீஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அடிமை தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகலாம், ரிஸ்க் எடுத்து வெளிநாடு போய் கொஞ்சம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் டெபுடேஷன்ல போய் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு வரலாம். அதே சமயத்துல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இது வரைக்கும் தேடிட்டு இருந்த வாய்ப்புகள் டக்குன்னு கிளிக் ஆகி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு அதுல நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். பொதுவா பார்க்கும் பொழுது இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில நாம ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டு 12 மாதங்கள் இருக்க போகுது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் உலகம் எப்படி போகுது, எந்த ட்ரெண்ட்ல எல்லாமே டெவலப் ஆகுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நம்ம போய் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகளும்
மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த ஒரு வருடம். அதே சமயத்தில் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு முடிச்சு அடுத்த ஒரு மேல் படிப்பு போவதற்காக வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, இடமிட்ட இடம் விட்டு போகிறது, பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் நல்லது கெட்டதெல்லாம் கத்துக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதே சமயத்துல ஏதோ ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பேரண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பூர்வீகத்துல ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒன்னும் சரி பண்ண முடியலன்னா அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகி உயில் மூலமாவோ ஒரு தான செட்டில்மெண்ட் மூலமாவோ யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயத்துல நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருடம் இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் ஆதாயம் பெற்று கொஞ்சம் உங்களுடைய தொழில் மற்ற விஷயத்தெல்லாம் பெருக்கிக்கூட அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பில்கிரிமேஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு என்ன இருக்கும்போது ஒரு நார்த் இந்தியா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்க, நம்ம நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வர்றது, அதனால சில சுப செலவுகள் செய்து மனம் உற்சாகம் பெறுவது, அது மாதிரி போற ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதாவது இது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரியான ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் அறுவடை செய்து இதுவரைக்கும் செய்த முயற்சியை அறுவடை செய்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த 12 மாதங்களும் கேஷ் விஷயத்திலும் பண விஷயத்திலும் நம்ம பண்ணக்கூடிய தொழில் விஷயத்திலும் எல்லாத்துலேயுமே ஒரு அபிவிருத்தியும், அதில் ஒரு சுபக்கடன் இருந்தாலும் பரவாயில்லை கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது நம்ம அடுத்த லெவலுக்கு தான் போயிருக்கேமோ ஒழிய நம்ம ஒன்றும் பின்னோக்கி போகல அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி மே 1ஆம் தேதி நடப்பது இந்த தாக்கத்தை கொடுத்து மற்ற கிரகம் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா இருப்பதனால் ஒரு நல்ல ஒரு 12 மாதங்களாக தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்காரருக்கு கட்டாயம் உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.